ஹலோ எவ்ரிஒன். நம்ம இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போகிறோம்னா சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ். அதை வந்து ஒரு இன்ஸ்டிடியூஷனல் பிளேயர் பெர்ஸ்பெக்டிவ் வந்து நம்ம பார்க்க போகிறோம். அவங்க எப்போ என்ட்ரி எடுப்பாங்க, எப்போ வந்து ஸ்டாப் லாஸ் போடுவாங்க, எப்போ வந்து எக்ஸிட் பண்ணுவாங்க. ஸோ இது மாதிரி கண்டிஷன்ஸை இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து நம்ம இனிஷியல் பிகினிங் ஆஃப் தி சீரீஸ்லேயே நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்போம். அதை பார்க்காதவங்க அந்த வீடியோ பார்த்துட்டு வாங்க. ஸோ சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ், ஸோ அது வந்து ஒரு என்ன சொல்ல வராங்கன்னா ஒரு இம்பார்ட்டன்ட் ப்ரைஸ் லெவல்ஸ், ஓகேங்களா. ஸோ அந்த சப்போர்ட்ன்ற ஜோனும் ரெசிஸ்டன்ஸ் என்ற ஜோனும் நம்மளுக்கு ஒரு என்ட்ரி அண்ட் எக்ஸிட் பண்ணுறதுக்கு ஒரு இடமா இருக்குது, ஓகேங்களா. சப்போஸ் இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு சப்போர்ட்ன்றது ஒரு லோயர் ப்ரைஸ் பாயிண்ட்னு வச்சுப்போம், ஓகேங்களா. இது ஒரு 100 ரூபாய்க்கு ஒரு பொருளோட விலை வந்து 100 ரூபாய்க்கு விற்கிது. ரெசிஸ்டன்ட்ன்றது அந்த பொருளோட விலை வந்து மேக்ஸிமம் ஒரு 150 ரூபா வரைக்கும் போகும்னு வச்சுப்போம், ஓகேங்களா. ஸோ இந்த சப்போர்ட் ஜோனில் பையர்ஸ் வந்து அதிகமாக இருக்காங்கன்னு அர்த்தம். இந்த ரெசிஸ்டன்ஸ் ஜோனில் செல்லர்ஸ் வந்து இங்கே அதிகமாக இருக்காங்கன்னு அர்த்தம். எப்பப்பெல்லாம் ப்ரைஸ் வந்து இந்த 100 ரூபான்ற வேல்யூ கிட்ட வருதோ அப்போல்லாம் ஒரு பையிங் ப்ரெஷர் வந்து க்ரியேட் ஆகும். அப்படி இல்லைனா அங்கே டிமாண்ட் வந்து அதிகமாக க்ரியேட் ஆகும் அப்படின்னு அர்த்தம். எப்பப்பெல்லாம் ப்ரைஸ் வந்து இந்த ரெசிஸ்டன்ஸ் ஜோன் கிட்ட வருதோ அப்போ சப்ளை அதிகமாக இருக்குது, அப்போ செல்லர்ஸ் வந்து உள்ளே வராங்க அப்படின்னு அர்த்தம். இந்த 150 ரூபான்ற ப்ரைஸை படிப்படியாக கீழே குறைக்கிறாங்க, 140 130ன்ற மாதிரி. அப்போ இது வந்து ஒரு சப்ளை ஜோன். ரெசிஸ்டன்ட்ன்றது ஒரு சப்ளை ஜோன், சப்போர்ட்ன்றது ஒரு டிமாண்ட் ஜோன், ஓகேங்களா. ஸோ மார்க்கெட்டில் சப்போர்ட் ஜோன் கிட்ட வர்றப்ப ஒரு பை என்ட்ரியும், ரெசிஸ்டன்ஸ் ஜோன் கிட்ட வரப்போ ஒரு செல் என்ட்ரியும் நம்ம மார்க்கெட்டில் வந்து எடுப்போம், ஓகேங்களா. ஸோ ஸ்டாப் லாஸ் வந்து சப்போஸ் இங்கே சப்போர்ட்டில் எடுக்கிறேன்னா இந்த சப்போர்ட் ஜோனுக்கு கீழே நான் எஸ்எல் ப்ளேஸ் பண்ணுவேன். அதேமாதிரி இந்த ரெசிஸ்டன்ஸ் ஜோனில் நான் ஒரு என்ட்ரி எடுக்கிறேன்னா இந்த ரெசிஸ்டன்ஸ் ஜோனுக்கு மேலே என்னோடய எஸ்எல் வந்து ப்ளேஸ் பண்ணுவேன். இதுதான் காமனாக ரிட்டெயில் ட்ரேடர்ஸ் பண்ணுறது, ஓகேங்களா. இப்படி பண்ணுறப்ப இன்ஸ்டிடியூஷனல் பிளேயர்ஸ் வந்து அவங்களுக்கு நிறைய ஆர்டர்ஸ் வந்து தேவைப்படும். நிறைய ஆர்டர்ஸ் இருந்தால் மட்டும்தான் அவங்களால ஒரு 100 ரூபாயில் இருக்கிற பொருளை 200 ரூபா 300 ரூபான்ற ப்ரைஸ் ரேஞ்சுக்கு ஃபாஸ்ட்டாக கூட்டு போக முடியும். ஸோ அப்போ அவங்களுக்கு ஆர்டர்ஸ் நான் சப்போஸ் இங்கே நான் செல் ஆர்டர்ஸ் போட்டேன்னா என்னோடய ஸ்டாப் லாஸ் ஆர்டர் வந்து நான் இதுக்கு மேலே ப்ளேஸ் பண்ணுவேன்னா, ஸோ அப்போ இங்கே நிறைய லார்ஜ் நம்பர் ஆஃப் கிளஸ்டர் ஆர்டர்னு சொல்லுவாங்க, லார்ஜ் நம்பர் ஆஃப் பை ஆர்டர்ஸ் வந்து இங்கே இருக்குது. ஸோ அப்போ இந்த ஆர்டர்ஸ் எல்லாத்தையும் அவங்க கலெக்ட் பண்ணிவிட்டு இந்த ஸ்டாப் லாஸ் சப்போஸ் மார்க்கெட் வந்து ஃபால் ஆகிற மாதிரி இப்படி ஒரு கேண்டில் வச்சுட்டு திருப்பி என்ன பண்ணுவான், இந்த கேண்டிலோட விக்கை உடச்சிட்டு திருப்பி மார்க்கெட்டை அப் ட்ரெண்டில் கூட்டு போயிடுவான். யார்? நம்ம இன்ஸ்டிடியூஷன் பிளேயர்ஸ். ஸோ அதே மாதிரி இந்த மார்க்கெட் வந்து ஒரு அப் ட்ரெண்டில் போகிற மாதிரி இந்த ஸ்டாப் லாஸ் எல்லாத்தையுமே கலெக்ட் பண்ணிவிட்டு மார்க்கெட்டை திருப்பி ஒரு டவுன் ட்ரெண்டில் இந்த லோவை உடச்சிட்டு திருப்பி மார்க்கெட்டை ஒரு டவுன் ட்ரெண்டில் கூட்டு போயிடுவான், ஓகேங்களா. அப் ட்ரெண்டு போகிற மாதிரி போயிட்டு மார்க்கெட்டு திருப்பி ரிவர்ஸ் ஆகிட்டு ஒரு டவுன் ட்ரெண்டில் கூட்டு போயிடுவாங்க. ஸோ இப்போ அவங்களுக்கு இந்த லார்ஜ் நம்பர் ஆஃப் கிளஸ்டர் ஆஃப் ஆர்டர்ஸ் தேவைப்படுதுல ஒரு பூஸ்டிங், ஓகேங்களா. ஸோ பூஸ்டிங்னா இப்போ ஒரு நம்ம ஃப்ளைட்டாக இருந்தாலும் ஏதோ ஒரு ஃபியூவல் தேவைப்படுதுல, ஒரு இக்னிஷன் பாயிண்ட் இருந்தால் மட்டும்தான் அதனால் ஃபாஸ்ட்டாக போக முடியும். ஸோ அப்படி ஃபாஸ்ட்டாக போகணுன்னா அவனுக்கு நிறைய ஆர்டர்ஸ் வந்து தேவை. ஸோ அந்த ஆர்டர்ஸை கலெக்ட் பண்ணுற இடம் தான் இந்த சப்போர்ட் ஜோன், ரெசிஸ்டன்ஸ் ஜோன். ஸோ அந்த இடத்துல தான் அவங்க அதிகமான ஆர்டர்ஸ் வந்து ப்ளேஸ் பண்ணுவாங்க, ஓகேங்களா. ஸோ அதுதான் ஒரு மார்க்கெட்டோட ஸ்பெசிஃபிக் ப்ரைஸ் பாயிண்ட்ஸாகவும் நம்ம எடுத்துக்கலாம், ஓகேங்களா. ஸோ சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் ஜோனை நம்ம ஸ்பெசிஃபிக் ப்ரைஸ் பாயிண்ட்டுன்னு ஏன் சொல்கிறோன்னா அந்த இடத்துல இருந்து தான் மார்க்கெட்டை வேறு ஒரு டைரெக்ஷனில் இன்ஸ்டிடியூஷனல் பிளேயர்ஸ் வந்து கூட்டு போக பார்ப்பாங்க, ஓகேங்களா. ஸோ விச் இஸ் எக்ஸ்பெக்டட் டு ஐடென்டிஃபை மேக்ஸிமம் அமௌண்ட் ஆஃப் எய்தர் பை ஆர் செல் அக்கோர் இன் தட் ஜோன். ஸோ அந்த ஜோனில் தான் ரெசிஸ்டன்ஸ் ஆர் சப்போர்ட், அந்த ஜோனில் தான் அதிகமான பை என்ட்ரியும் செல் என்ட்ரியும் விழுறதுக்கு வாய்ப்புகள் அதிகம், ஓகேங்களா. சப்போர்ட் ப்ரைஸ் இஸ் வேர் மோர் நம்பர் ஆஃப் பையர்ஸ் தென் செல்லர்ஸ். ஸோ சப்போர்ட் ப்ரைஸில் அதிகமான பையர்ஸ் இருப்பாங்க, ரெசிஸ்டன்ஸ் ப்ரைஸில் மோர் நம்பர் ஆஃப் செல்லர்ஸ் தென் பையர்ஸ். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டன்ஸ் ப்ரைஸில் பையர்ஸை விட செல்லர்ஸ் தான் ஜாஸ்தியாக இருப்பாங்க. அதேமாரி சப்போர்ட்டில் செல்லர்ஸை விட பையர்ஸ் தான் நம்மளுக்கு ஜாஸ்தியாக இருப்பாங்க, ஓகேங்களா. ஸோ கீழே இந்த இமேஜில் பார்த்தீங்கன்னாலும் உங்களுக்கு கிளியராக தெரியும். ஸோ நெக்ஸ்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா ஒய் சம் ப்ரைஸ் பாயிண்ட்ஸ் ஆர் ரியாக்ட் இன் த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் லைன். ஏன் ஸ்டாக் மார்க்கெட் பிகாஸ் ரன் ஆன் த சப்ளை அண்ட் டிமாண்ட். மொத்த உலகமே ஒரு சப்ளை அண்ட் டிமாண்ட் நோக்கி தான் ஓடிட்டுருக்கு. எக்ஸாம்பிள் பெட்ரோல், டீசல், குரூட் ஆயில். ஸோ இது மாதிரி எந்த ப்ரைஸ் பாயிண்ட், கேஸ் எதை எடுத்துக்கிட்டாலும் சப்ளை
அதிகமாக இருந்துச்சுன்னா நம்மளுக்கு ப்ரைஸ் குறையும். டிமாண்ட் அதிகமாக இருந்துச்சுன்னா டிமாண்டு அந்த பொருளுக்கு நிறைய இருந்துச்சுன்னா அப்போ ப்ரைஸை வந்து அதிகமாக ஏற்ற பார்ப்பாங்க. ஓகேங்களா? ஸோ அதுதான் ஒரு தடங்கலாக இருக்குது. ஒரு ப்ரைஸ் லெவல் வந்து ஆக்ட் ஆஸ் அ பேரியர் அப்படின்றாங்க. ஓகேங்களா? ஸோ ஒரு பாயிண்ட்டுக்கு கீழே, இந்த சப்போர்ட்டுக்கு கீழே நம்ம ப்ரைஸை புஷ் பண்ண விடாமல், அதேமாரி இந்த சப்ளைக்கு மேலே இந்த ப்ரைஸை வந்து புஷ் பண்ண விடாமல் தடுத்துட்ருக்கு அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா?